பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தை போல அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் தடுமாறுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி 2017ஆம் ஆண்டில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் பீகாரில் கடந்த 2020ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜேடியு உடன் கூட்டணி அமைத்துத்தான் ஆட்சியை அமைத்தது. 2024 பொதுத் தேர்தலிலும் பீகாரில் என்டிஏ முன்னணி வெற்றி பெற்றாலும் அதில் பெரும் பங்கு ஜேடியு மற்றும் இதர கூட்டணி கட்சிகளால் தான் பங்களிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அங்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு தடுமாறுகிறது என்பது பற்றி பார்க்கலாம். பீகார் சட்டசபை தேர்தலின் 2ஆம் கட்ட மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தேர்தலில் மொத்தம் 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 136 பேர் பெண்கள். இந்த தேர்தலில் 122 தொகுதிகளில் 3,70,00,000 பேர் வாக்களிக்கிறார்கள். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வருகின்றனர். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டசபை தேர்தலின் போது 122 தொகுதிகளில் பாஜக அதிகபட்சமாக 42 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் கூட்டணி கட்சியான ஜேடியுக்கு 20 இடங்கள் கிடைத்தன. எதிர்க்கட்சியான ஆர்ஜேடி 33 இடங்களிலும், காங்கிரஸ் 11 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 5 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இந்த முறை அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும், கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெறவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மெகா கூட்டணி தலைவர்கள் கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. அதற்கு முன்பாக ஆளும் கூட்டணிக்காக முதல்வர் நிதிஷ்குமார், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். மறுபுறம் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் எதிர்க்கட்சிகளுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சீமாஞ்சல் பகுதி பீகார் மாநிலத்தில் சுமார் 17% முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இவர்களின் வாக்குகளை பெற மெகா கூட்டணி மற்றும் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. சரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி பீகார் ஏன் பாஜகவுக்கு அவ்வளவு ஈஸியாக இல்லை என்பது பற்றி பார்க்கலாம். அதற்கு முக்கியமான காரணங்கள்: 1. சமூக அரசியல் அமைப்பில் உள்ள வேறுபாடு. உத்தரப்பிரதேசத்தில் இடைநிலை வகுப்புகளான குர்மி, லோத்தி, குஷ்வாஹா போன்றோர் முதலாளித்துவ அடிப்படையில் பிஜேபியுடன் இணைந்துள்ளனர். ஆனால் பீகாரில் குர்மி, கோயி, மாலி போன்ற இடைநிலை சமூகங்கள் பிரிவினையாக இருக்கின்றன. சிலர் பிஜேபியிலும் சிலர் ஆர்ஜேடியிலும் உள்ளனர். 2. யாதவ் முஸ்லிம் கூட்டணி. பீகாரில் யாதவர்கள் 14% மற்றும் முஸ்லிம்கள் 17%. இவர்கள் ஆர்ஜேடியை ஆதரிக்கிறார்கள். இந்த கூட்டணி பலமானது. உத்தரப்பிரதேசத்தில் யாதவர்களின் எண்ணிக்கை குறைவா, அங்கு 8% தான். மேலும் முஸ்லிம் வாக்குகளும் அங்கு பிரிந்துள்ளது, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பிரிந்திருக்கிறது. 3வது காரணம் தலைமை மாற்றும் கட்சி. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து தலைமையில் இருப்பதால் பாஜகவுக்கு பலம் உள்ளது. பீகாரில் பிஜேபியில் தலைமை போட்டிகள், ஜேடியு உடனான உறவுகளில் அவ்வப்போது ஏற்படும் அந்த நிலையற்ற தன்மை ஆகியவை அங்கு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. 4வது காரணம் ஜேடியுவின் முக்கியத்துவம். நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறது என்றாலும் அவர் பிஜேபியிடம் தனித்துவத்தை எப்போதுமே வலியுறுத்துகிறார். பிஜேபியால் நிதிஷ் கட்சியை விழுங்க முடியவில்லை. அவரது தலைமை இல்லாமல் பீகாரில் பிஜேபி வெற்றி பெறவே முடியாது என்பது தெளிவாகியுள்ளது. 5வது உள்ளூர் விஷயங்களின் முக்கியத்துவம். பீகாரில் விவசாயம், சமூக சமத்துவம், கல்வி, நியாயமான வாய்ப்புகள் போன்ற உள்ளூர் விஷயங்கள் தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பொதுவான இந்து ஐக்கியத்துவம் மற்றும் தேசிய பிரச்சனைகள்தான் முன்னணியில் உள்ளன. பீகாரின் சமூக அரசியல் நிலைமை உத்தரப்பிரதேசத்தை விட மிகவும் சிக்கலானது. பீகாரில் நிலையான ஆதிக்கத்தை உருவாக்க உள்ளூர் சமூகங்களின் நம்பிக்கையை பெறுவது, ஜேடியு உடனான உறவை மேம்படுத்துவது மற்றும் உள்ளூர் விஷயங்களில் கவனம் செலுத்துவது என்பதெல்லாம் பாஜகவுக்கு மிகவும் அவசியமாகிறது. இந்த மாதிரியான காரணங்கள் தான் உத்தரப்பிரதேசம் போல தனி பெரும்பான்மையை பாஜக பீகாரில் பெறுவது கடினமாக இருக்கிறது என்கிறார்கள் பீகார் களத்தில் உள்ள ஒன் இண்டியா ஆங்கிலம் மற்றும் ஒன் இந்தியா ஹிந்தி குழுவினர்.
Subscribe to One India and never miss an update.